விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு புதியதாக 9 விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கும் நிலையில் இது குறித்து பேசுவதற்காக விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். நகைக்கடை உரிமையாளர் திரு ஆனந்தகுமார் அவர்கள், வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பைச் சேர்ந்த திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் மற்றும் சிறு வணிகர் திரு கரு அண்ணாமலை அவர்களும் மற்றும் குடும்பத் தலைவி திருமிகு வினோதினி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு பேசலாம். முதல்ல திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள், சார், இப்போ ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கக்கூடிய இந்த 9 விதிமுறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக ரிசர்வ் வங்கி என்னென்ன காரணங்களுக்காக இது மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறதா பார்க்கறீங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு கூடுதலான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது என்பது அவங்க சொல்ற காரணம் என்னன்னாக்கி, வங்கிக்குல வாங்கக்கூடிய நகைக்கடன் மூலமாக பல மோசடிகள் நடக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த உண்மையில இது வாடிக்கையாளர்களுக்கு தான் பெரிய பாதிப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவசரத்திற்கு சாதாரண மக்கள் எளிதாக கடன் பெறுறது என்பது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நகையை வச்சு கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இப்ப என்ன வருதுன்னு சொன்னா, ஒண்ணு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னால உங்களுக்கு கடனை திருப்பி கட்டுறதுக்கு உடனடியா காசு இல்லைன்னா கொஞ்சம் வட்டியை மட்டும் கட்டிட்டு திருப்பி வைக்க முடியிருந்தது. அதை நிறுத்திட்டாங்க. முழுமையாக கட்டிட்டு அன்னைக்கே கூட கடன் வாங்க முடியாது, அடுத்த நாள் தான் கடன் வாங்க முடியும்னு கொண்டு வந்துருக்காங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப ஸ்டேட் பேங்க் மாதிரி உள்ள பேங்க்ல அப்ரைசர் சார்ஜ் கிடையாது. ஆனா பேங்க்ல அந்த நகையினுடைய தரத்தை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க தூய்மை சான்றிதழ்னு வாங்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு திருப்பி தனியா சார்ஜ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அப்ரைசர் கட்டாயமா வச்சு ஆகணும். அப்ப அந்த அப்ரைசர் சார்ஜ் கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் வருது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சட்டத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்க அந்த புதிய விதிமுறைகள்னால என்ன மாற்றங்கள் வரப்போகுது சார்? ஒண்ணு, கடன் வாங்குறதுன்றது அவ்வளவு எளிதாக நடக்காது. நீங்க தூய்மை சான்றிதழ் கொண்டு வரணும், ஏற்கனவே இந்த நகை வாங்கினதுக்கான சான்றிதழை கொண்டு வரணும். அப்படின்னு வரும்போது பழைய நகைகள் எல்லாம் கொண்டு போய் கடன் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும். எல்லாரும் இதுக்கெல்லாம் ரசீது வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த தூய்மை சான்றிதழ் வாங்குறதுன்றதுக்கு நீங்க ஒரு ஒண்ணுலே யாரு இத விற்பனை செய்யறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கணும். இல்லைன்னு சொன்னா ஒரு அப்ரைசர்கிட்ட தான் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு அப்ரைசருக்குன்னும் போது அதுக்கு தனியான சார்ஜ் கொடுக்கணும். அந்த அப்ரைசர் என்ன செய்வாங்கன்னா, நகை எவ்வளவு கூடுதலாக இருக்குதோ அந்த அளவுக்கு கூடுதலாக சார்ஜையும் கூடுதலாக வாங்குவாங்க. இதனால அந்த அப்ரைசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு நேரமும் கூடுதலாக கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கி, பேங்க்ல போயாச்சுன்னு சொன்னாக்கி 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல கூட ஒரு நகையை வச்சு கடன் வாங்கிட்டு வந்துடலாம். அது இனிமே கஷ்டம் ஆயிரும். வாடிக்கையாளர்கள் மணிக்கணக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.